முதல்வர் ஸ்டாலின் 2026இல் உதயநிதியை முதல்வர் ஆக்குவதற்கு மட்டுமே முயற்சி செய்து வருகிறார். தமிழகத்தை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, அவர்களுடைய மக்களாட்சியாக, முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய மகனுடைய ஆட்சியாக தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுடைய நலன் எதுவும் இல்லை. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த காரியங்களை அவங்க செய்யலை. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணியை பலமாக கையில் வச்சுக்கிட்டு எப்படியும் திரும்பியும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்களே தவிர, குடிநீர் பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு.